வணக்கம் மக்களே. பரந்தூர் விமான நிலையம் அதை பத்தின காணொலி தான் இது. கண்டிப்பா மத்தவங்க பேசுற மாதிரி ஏதோ பொத்தாம் பொதுவா எங்கேயோ பார்த்து படிச்ச செய்திகள் மட்டும் இல்லாம ஒரு கவர்மெண்ட்டுடைய ஒரு ரிப்போர்ட்டை தான் இந்த வீடியோல நம்ம வந்து அனலைஸ் பண்ண போறோம். என்ன ரிப்போர்ட் அப்படின்னா ப்ரீ ஃபீஸபிலிட்டி ரிப்போர்ட். இது வந்து சென்னை செகண்ட் ஏர்போர்ட் இப்போ சொல்லப்படுற பரந்தூர் ஏர்போர்ட்டுடைய ஒரு ஃபீஸபிலிட்டி ரிப்போர்ட் தான் 2024 மார்ச்ல கவர்மெண்ட், டிட்கோ அப்புறம் இன்னொரு தனியார் நிறுவனம் சேர்ந்து உருவாக்கி சப்மிட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா பலரும் பல விமர்சனங்கள் வச்சதுக்கு அப்புறமா இந்த ஏர்போர்ட்டை பத்தின பல தகவல்கள் மாற்றி திருச்சி சொல்லப்படுது. அதெல்லாம் உண்மையா இருக்காது. பழைய ரிப்போர்ட் என்ன டேட்டா இருக்கோ அதை நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். அதற்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல ஒரு 10 கேள்விகள் கேட்க போறோம். இந்த 10 கேள்விகளுக்கு பதில வந்து நம்மளாலையும் கொடுக்க முடியும், அரசும் இந்த பதிலை ஏற்கும் அப்படின்றத நம்புறோம். இந்த 10 கேள்விகள் மூலமா இந்த பரந்தூர் விஷயத்தை நீங்க டீடைல்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்பர்ஸோட தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. இன்னைக்கு இந்த பரந்தூர் விமான நிலையத்தின் மூலமா இயற்கைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எவ்வளவு பாதிப்பு வருது அப்படின்னு பாக்குறோம். இந்த ரிப்போர்ட்ல நான் பார்த்த ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இயற்கை பாதிப்பை சரி கட்டுறதுக்கு இவங்க ஒதுக்கக்கூடிய நிதி அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தேன். அது எனக்குமே ஷாக்கிங்கா இருந்தது. அது என்ன நிதி, எவ்வளவு அப்படின்றத இந்த வீடியோட கடைசியில பார்ப்போம். முதல் கேள்வி, சென்னை ஏர்போர்ட்டுடைய கெப்பாசிட்டி என்ன? உண்மையிலேயே இரண்டாவது விமான நிலையம் அப்படின்றது சென்னைக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா அப்படின்றது ஒரு பதில் வரும். ஏன்னா சென்னையுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய விமான நிலையமானது மீனம்பாக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடியது 1300 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு விமான நிலையம் தான். இங்கே இருந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கும் அந்த டொமஸ்டிக் ஃபிளைட்ஸையும் அணுகக்கூடிய பயணிகள் அதிகம். இதன் மூலமா தொழில்துறை ரொம்பவுமே வந்து பின்னடைவை சந்திக்குது சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வல்லுநர்களால் உண்மையிலேயே சொல்லப்படுது. இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கோம். ஆனா அந்த சென்னை ஏர்போர்ட் செகண்ட் ஏர்போர்ட் அப்படின்றத எங்க வரணும் அப்படின்றதான் இன்னைக்கு பிரச்சனையா வலிச்சிட்டு இருக்கு. இரண்டாவது கேள்வி, சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை எக்ஸ்பேன்ஷன் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி. பண்ண முடியும் அப்படின்றது என்னுடைய பதிலா இருக்கு. நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு பிக்சர் அப்படின்றது சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுடைய கூகுள் எர்த் பிக்சர். இந்த பிக்சர்ல ரெட்ல மார்க் பண்ணிருக்க ஏரியா அப்படின்றது இது வரைக்கும் ஏர்போர்ட்டால கையகப்படுத்தப்படாத, மக்களாலையும் பயன்படுத்தப்படாத இடமா தான் இருக்கு. அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறோம். ரைட் சைட்ல ப்ளூல மார்க் பண்ணிருக்கக்கூடிய இடம் மிலிட்டரி கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய மிலிட்டரி ஜோன். அது மட்டும் இல்லாம ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமியும் அங்க இருக்கு. ஸோ முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல்ல கையகப்படுத்தி அரசு வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் தான். வேற இடத்துல இந்த மிலிட்டரி ஜோனோ இல்ல வந்து ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமியோ போட முடியுமா அப்படின்றத பார்த்து அதை வந்து கையகப்படுத்தி ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அரசு நினைத்தால் முடியும். இதற்கான அழுத்தத்தை மாநில அரசு கொடுக்கணும், அதற்கான ஒப்புதலை மத்திய அரசு கொடுக்கணும். இது இரண்டு பேரும் சேர்ந்து கூட்டா எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. இப்ப இருக்கக்கூடிய 1300 ஏக்கரை கண்டிப்பா 4000 முதல் 4500 ஏக்கர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. இதையும் வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க. இதையும் அரசு செவி சாய்க்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை அதை முடிக்கிறேன். அடுத்து, இந்த ப்ரீ ஃபீஸபிலிட்டி ரிப்போர்ட் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுல என்ன சொல்றாங்க, அது நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அதை பத்தி நிறைய பேர் பேசல, பொத்தாம் பொதுவா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட நிலங்களை நம்ம கையகப்படுத்த போறோம், எவ்வளவு கையகப்படுத்த போறோம் அப்படின்ற ரிப்போர்ட்டை டீட்டெயிலா வந்து கொடுத்துருக்காங்க. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இரிகேட்டட், அதாவது விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடம் அப்படின்றத 1031.21 ஹெக்டேர்ல எடுக்கிறாங்க. இதை வந்து நம்ம ஒட்டுமொத்தமா எடுக்கக்கூடிய 5368.93 ஏக்கர் பரப்பளவு நிலத்துல 47.46% பாக்குறோம். ஸோ ஒட்டுமொத்தமா 5300 ஏக்கர்ல 2500 ஏக்கர் கிட்ட விளைநிலங்களா இருக்கு. இப்போ பயிர் வச்சிருக்கக்கூடிய இடமா இருக்கு. அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ட்ரை லேண்ட், அதாவது விவசாயம் பண்ணக்கூடிய நிலம் தான். ஆனா இப்போ வந்து விவசாயம் பண்ணாம இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது கிட்டத்தட்ட 16.35% இருக்கு. பில்டப் ஏரியா, அதாவது சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.36%. கவர்மெண்ட்டுடைய புறம்போக்கு இடம் அப்படின்றது 7.96%. வாட்டர் பாடிஸ், இரிகேஷன் டேங்க்ஸ், அதாவது ஏரிகள், குளங்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா 26.54%. ஸோ பில்டப் ஏரியா வில்லேஜ், அதாவது ஊருடைய கட்டமைப்பு, வீடுகள், இதெல்லாம் இருக்கக்கூடிய இடம் 0.032%. இதுல ஆகக்கூடிய செலவு அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. என்ன செலவு ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே 29,193.95 கோடிகள் இந்த ப்ராஜெக்டுக்கு செலவாகிறதா சொல்றாங்க. இது 2024. இப்பொழுது இன்னொரு 3000 கோடி இதுல வந்து அதிகரிச்சிருக்கு. 32,000 கோடிகள் வந்து செலவாக போறதா வந்து சொல்லியிருக்காங்க எஸ்டிமேஷன். இது இன்னும் ஒரு ஆண்டோ 2 ஆண்டோ தள்ளி போச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 5000 கோடிகள் வந்து அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்ஃப்ளமேஷன் பேஸ் பண்ணி இந்த ஒரு எஸ்டிமேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. எதுக்கெல்லாம் செலவு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட் ப்ரிப்பரேஷனுக்கே 4045.30 கோடிகள் செலவு பண்றாங்க. அதாவது ஒரு நிலம் வாங்கி அதை மட்டம் பண்றதோ இல்ல அதனுடைய இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் அள்ளிட்டு அங்க கான்கிரீட்டுகள், பாறைகள் இதெல்லாம் போட்டு ஓடுதளத்தை அமைக்கிறதுக்கு, ஏர்போர்ட் அமைக்கிறதுக்கான கட்டுமான அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த நிலத்தை ப்ரிப்பேர் பண்றதுக்கு இல்லையா, அதற்கே 4000 கோடி அப்படின்றத சொல்றாங்க. டெர்மினல்ஸை பொறுத்த வரைக்கும் 10,307.31 கோடிகள், கார்கோ டெர்மினல் பொறுத்த வரைக்கும் 642.53 கோடிகள், ஜெனரல் ஏவியேஷன் டெர்மினல் பொறுத்த வரைக்கும் 128.51 கோடிகள், ஏடிசி அண்ட் டெக்னிக்கல் பிளாக் இதை கட்டுறதுக்கு 785.78 கோடிகள், ரன்வே அண்ட் டாக்ஸி சிஸ்டம் இதை கட்டுமானம் பண்றதுக்கு 1194.95 கோடிகள், ஆப்ரான் அண்ட் பார்க்கிங் 2212.20 கோடிகள், யூட்டிலிட்டிஸ் பில் பண்றதுக்கு 629.86 கோடிகள், சாலைகள் அமைக்கிறதுக்கு 1859.84 கோடிகள், ஏர்ஃபீல்ட் லைட்டிங் அண்ட் அதர் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் இதுக்கு 312.11 கோடிகள், ஃபயர் ஃபைட்டிங்
152.25 கோடிகள், பவுண்டரி வால் அண்ட் ரீடைனிங் வால் 108.75 கோடிகள், மல்டி லெவல் கார் பார்க்கிங் இன்க்ளூடிங் ஓப்பன் பார்க்கிங் 826.06 கோடிகள், அதர் பில்டிங் ஒர்க்ஸ் 12.25 கோடிகள், சோலார் சிஸ்டம் 330 கோடி, மிசில்னஸ் ஒர்க் 138.61 கோடிகள், அதாவது டோட்டல் 29,143.95 கோடிகள் இந்த ஒரு ஏர்போர்ட்டை பில்ட் பண்றதுக்கு தேவைப்படுது. இந்த இரண்டாவது விமான நிலையம் அப்படின்றது பரந்தூர்ல தான் அமையணுமா? வேற ஆல்டர்னேட்டிவ்ஸே இல்லையா? வேற எந்தெந்த இடத்துலலாம் இந்த அரசு நிலம் கையகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க, வேற எந்த இடத்துலலாம் இவங்க வந்து சர்வே பண்ணாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? அதற்கான பதில் 4 இடங்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. பரந்தூர் மட்டும் இல்ல, பரந்தூர், பன்னூர், படலம், திருப்போரூர், இந்த 4 இடங்களையும் வந்து தேர்வு பண்ணி அங்க ஆய்வு பண்ணியிருக்காங்க. நீங்க பிக்சர்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு 4 லொகேஷன் தான் செகண்ட் ஏர்போர்ட்டுக்கு சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலா பரந்தூர்ல அப்படின்னு இன்னைக்கு அரசு வந்து நிற்கக்கூடிய இடங்கள். சரி, இரண்டாவது விமான நிலையம் தேவை, அது பரந்தூர்ல தான் வரணுமா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? ஏன் பரந்தூர்ல வேணும் அப்படின்றதுக்கு சில விஷயங்கள் நம்ம இப்ப பார்க்க போறோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த பிக்சர் தான் மார்க் செஞ்சிருக்கியா, இந்த இடம் பரந்தூர் விமான நிலையத்துக்கு கையகப்படுத்த போற இந்த இடம் தான் அது. ஸோ இந்த இடத்த நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க பிக்சர் பாத்தீங்கன்னா லேண்டோடைய கோஆர்டினேட்ஸோட சேர்த்து இவங்க மார்க் பண்ணி இவங்க சர்வே பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அதனுடைய பிக்சர் நீங்க பாக்குறீங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த பரந்தூர் இதை ஒட்டி தான் இப்போ சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே போட்டுட்டு இருக்காங்க. எப்படி மிக விரைவில் வந்து பெங்களூரை ரீச் ஆகிறதுக்கான ஒரு பெங்களூர் சென்னையில ரீச் ஆகிறதுக்கான ஒரு ஹைவே. இந்த ஒரு ஹைவே ஏர்போர்ட்டை டச் பண்ணி தான் போகுது. அதுவும் வந்து ஒரு ஆடட் பாயிண்ட் சொல்றாங்க. தென் இங்க இருந்து ஒரு 60 to 70 கிலோமீட்டர்ல நீங்க சென்னை ரீச் ஆயிடலாம். இதனால தொழில் வளம் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆதரிக்கக்கூடிய அரசு சார்ந்த விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ மக்கள் இங்க ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரு பிக்சரே உங்களுக்கு சாட்சி. ஸோ இந்த பிக்சரும் அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். இதுல நீங்க தெளிவா பார்க்கலாம் எந்தெந்த ஊர்கள்லாம் இதுல வந்து சம்மந்தப்படுது, அதுல எவ்வளவு அந்த ஊருடைய பகுதிகள் வந்து கையகப்படுத்தப்படுது அப்படின்றத நம்மளால தெளிவா பார்க்க முடியும். இதுல மார்க் செஞ்சிருக்கக்கூடிய இடங்களுடைய தன்மையை ரைட்ல கொடுத்துருக்காங்க. பரந்தூர் ஏர்போர்ட் பவுண்டரி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். வில்லேஜ் உடைய பவுண்டரிஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் லேண்ட், ட்ரை லேண்ட், நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, விவசாயம் பண்ணாத விளைநிலங்கள் அப்படின்றது எந்த இடத்துல இருக்குன்றதையும் மார்க் பண்ணிருக்காங்க. கவர்மெண்டுடைய புறம்போக்கு லேண்ட், இதெல்லாம் வந்து கவர்மெண்டுடைய புறம்போக்கு லேண்ட்ன்றது அந்த கலர்ல இருக்கக்கூடிய ஷேட்லயே உங்களால தெரிஞ்சுக்க முடியும். பில்டப் ஏரியா அப்படின்றது இந்த ரோடு, சாலைகள் போட்டது, இதெல்லாம் அந்த 1% பார்த்தோம் இல்லையா, அது வந்து இருக்கு. பில்டப் ஏரியா வில்லேஜ், இந்த பிங்க் கலர்ல அங்கங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து வீடுகள் இருக்கக்கூடிய பகுதி. மற்ற எல்லா இடங்களையும் வீடுகள் கிடையாது, மற்ற எல்லா இடங்களையும் கட்டுமானங்கள் கிடையாது. ஸோ வாட்டர் பாடிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27% பார்த்தோம் இல்லைங்களா, 29% அதுதான் வாட்டர் பாடிஸ். இதுல 13 முக்கியமான பெரிய ஏரிகள் இருக்கு. அதாவது இன்னைக்கு ஏர்போர்ட்டை எங்க வேணும்னாலும் கட்டலாம் அப்படின்னு துடிக்கக்கூடிய அரசோ அரசு சார்ந்தவர்களோ இந்த 13 ஏரிகளை எங்க கட்டி எங்க வந்து இவங்க வந்து அதை உருவாக்க போறாங்கிறத சொல்லணும் அப்படின்றத மக்கள் கேள்வியா வைக்கிறாங்க. அடுத்து அக்ரிகல்ச்சரல் லேண்ட். எல்லாருமே தஞ்சையை வந்து நெற்களஞ்சியமா சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். ஆனா தஞ்சைக்கே காவிரி ஆத்துல தண்ணி வரல அப்படின்னா அவங்களோட நிலை திண்டாட்டம் தான். ஆத்துல தண்ணி வந்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, பெய்யலாலும் சரி, எந்த ஒரு நீர்மூழ்கி மோட்டர்களையோ இல்ல போரையோ இல்ல கிணற்றையோ நம்பி இவங்களுடைய விவசாயம் அப்படின்றது கிடையாது. முப்போகமும் விளையக்கூடிய வட தமிழ்நாட்டின் ஒரு நெற்களஞ்சியம் தான் இந்த ஏகனாபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ இந்த இடம் அப்படின்றது உண்மையிலேயே நீர்நிலைகளால் சூழப்பட்டு நிலத்தடி நீருடைய தன்மை வந்து ரொம்பவுமே அதிகமாகவே இருக்கும். அதனுடைய லெவல் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதன் மூலமா விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவர்கள். 2 கால்வாய், அதாவது கம்பன் காலத்துல கட்டப்பட்ட கம்பன் கால்வாய்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட 2 நீர் கால்வாய்கள், அதாவது இந்த உபரி நீர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏரிகள்லாம் நிரம்பி அதோடைய உபரி நீர் இந்த கால்வாய் மூலமா பல ஏரிகளை நிரப்பி அதன் பிறகு கொசஸ்தலை ஆற்றுல கலந்து கூவம் மூலமா கடலுக்கு போறதா சொல்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட கால்வாயும் இந்த பகுதி தான் வருது அப்படின்றது தான் இந்த பகுதி மக்களுடைய மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இதே மாதிரி நிலம் கையகப்படுத்துறதுக்கு பன்னூரையும் தேர்வு செஞ்சிருந்தீங்களே, பன்னூரை நீங்க ஏன் வந்து தேர்ந்தெடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பன்னூர்ல உண்மையிலேயே விளைநிலங்களும் நீர்நிலைகளும் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மி பரந்தூரை விட அப்படின்றது சொல்லப்படுது. இன்னைக்கு வந்து வீடுகள் கணக்கிட்டு 1500 வீடுகள் பன்னூர்ல இருக்கு. ஆனா பரந்தூர்ல 1000 சொச்சம் வீடுகள் தான் இருக்கு. 500 வீடுகள் அதிகமா இருக்கிறதுனால அங்க இழப்புகள் அதிகம், இங்க இழப்புகள் கம்மி, அதனால இங்க வரும் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உயர் அழுத்த மின்சாரங்கள் கொண்டு போகக்கூடிய உயர் கோபுரங்கள் அங்க இருக்கு, செல்போன் டவர்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து பரந்தூர்ல கம்மியா இருக்கு, பன்னூர்ல அதிகமா இருக்கு. அதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அதற்காக செலவு அதிகமாகும், இங்க எடுக்கிறது ஈஸி, அதனால இங்க நாங்க எடுக்கிறோம் அப்படின்றத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பல அரசியல் புள்ளிகளோ அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இங்க வந்து நிலங்களை வாங்கி கூச்சிருக்காங்க. ஏர்போர்ட் இங்க வந்தது அப்படின்னா கண்டிப்பா இதை சுத்தி ஏர்போர்ட் சிட்டி உருவாகும், அந்த ஏர்போர்ட் சிட்டில அவங்களுடைய நிலங்களுடைய மதிப்புகள் உயரும் அப்படின்றதுனால பன்னூர்ல அதற்கான வேலைகளை இவங்க முன்னாடியே பார்த்துட்டாங்க. இந்த ஒரு ஏர்போர்ட் வரதை முன்கூடியே தெரிஞ்சுக்கிட்டு அரசியல்வாதிகள் அங்க இடங்களை வாங்கி போட்டிருக்காங்க. ரெசார்ட்ஸ் இருக்கு, முதல்வருக்கே இங்க வந்து ஒரு பண்ணை வீடு இருக்குன்றதெல்லாம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றதும் தெரியல. ஆனா இந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் அவங்க சைட்ல இருந்து சரியான பதில்கள் இல்லை அரசு தரப்புல இருந்து. இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான கேள்வியா வந்து என்ன எழும்புது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நீர்நிலைகள்ல கட்டுமானங்களுக்கு அனுமதி கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தது. நீர்நிலைகள்ல கட்டப்பட்டிருந்த கட்டுமானங்கள் எதுவாக இருந்தாலும் இடித்து நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை உயர்நீதிமன்றம் கொடுத்திருந்தது. அந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இந்த ஒரு பரந்தூர் விமான நிலையத்தை போடுறதுக்கு பொருந்தாதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா ஆற்றங்கரைகள்லயும் ஏரி கரைகள்லயும் ஆக்கிரமிச்சு வீடு கட்டியிருந்தாங்க. 30 வருஷமா வரி கட்டியிருந்தாலும் பட்டாவே வச்சிருந்தாலும் அது நீர்நிலைகள் அப்படின்னு தெரிய வந்ததுன்னா அவங்க வீட்டை இடிங்க, அவங்களுக்கு மாற்று இடங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றங்கள் வழிகாட்டுதலை கொடுத்திருக்கு. இந்த விஷயத்துல நீதிமன்றம் கண்மூடி கிடப்பது ஏன்னு தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட 47% விவசாய நிலங்களையும் 29% நீர்நிலைகளையும் அழிச்சு ஒரு ஏர்போர்ட்டை கொண்டு வரதுனால சென்னை மூழ்கும் அபாயம் அதிகரிக்கும். ஏன்னா சென்னையினுடைய வடக்குல பெய்து மிகப்பெரிய பெருமழையா வெள்ளமா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த ஒரு விமான நிலையம் அமைக்கிறது மூலமா உருவாக்குறோம் அப்படின்றதுதான் பல இயற்கை சூழல் ஆர்வலர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. இந்த ஒரு கட்டுமானத்தின் மூலமா இங்கே பெய்யக்கூடிய பெருமழை இல்ல வெள்ளம் புயல் காரணங்களால வரக்கூடிய தண்ணீரை சேமிச்சு வைக்கிறதுக்கோ இல்ல சென்னையை அந்த வெள்ளத்துல இருந்து காப்பாத்துறதுக்கோ வேற ஏதாவது அரசு கிட்ட வழி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. கண்டிப்பா சென்னை மூழ்கி தத்தளிக்கும் பொழுதுதான் நாங்க தெரியாம இந்த ஏர்போர்ட்டை இங்க கொண்டு வந்துட்டோம்னு சொல்லி ஒத்துக்குவாங்களான்றதும் கேள்விக்குறியா இருக்கு. என்ன பண்ணி வளர்ச்சிக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏர்போர்ட்டே வரக்கூடாது அப்படின்னா எப்படிதான் தொழில் வளரும், எப்படிதான் பொருளாதாரம் வளரும், எப்படிதான் நாடு வளரும், இப்படிலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. கண்டிப்பா பொருளாதார வளர்ச்சிக்கோ நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கோ எதிரிகள் நாங்கள் இல்லை. ஏர்போர்ட் அப்படின்றது எங்க வரணும் அப்படின்றதுக்கு நிறைய பேர் ஆர்டினரி சொல்யூஷன் நீங்க சொல்லுங்கன்னு சொல்றீங்க. பன்னூர்ல ஏன் வரக்கூடாது அப்படின்னு கேட்கறதுக்கு சப்பக்கட்டு கட்டும் இந்த அரசோ அதிகாரிகளோ அதற்கான தெளிவான விளக்கம் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா பன்னூருக்கு இந்த ஏர்போர்ட் போகுது அப்படின்னா கண்டிப்பா இதற்கான பிரச்சனைகள் தீர்வு வரும். சரி, ஓகே, இதையும் விட்டுருங்க. எங்க ஊர் தாங்க வேலூர், பக்கத்துல தான் இருக்கு. நீங்க இப்ப ஏர்போர்ட் செலக்ட் பண்ணிருக்க பரந்தூர்ல இருந்து இன்னொரு 60 கிலோமீட்டர் தள்ளி தான் வேலூர் இருக்கு. ஆல்ரெடி இங்க ஏர் ஸ்ட்ரிப் இருக்கு, அதை எக்ஸ்பான்ஷன் பண்றதுக்கு இடமும் இருக்கு. இங்க எக்ஸ்பாண்ட் பண்ணி உங்களை ஏர்போர்ட்டை கொண்டு வந்தீங்கன்னா வேலூர் டெவலப் ஆகட்டும். நீங்க வளர்ச்சின்னு சொல்லி சென்னையை மட்டுமே வளர்ச்சியை கொண்டு போகணும் அப்படின்னு யோசிக்கிறது வளர்ச்சி இல்ல வீக்கம். இந்த வீக்கம் அப்படின்றது ரொம்பவுமே ஆபத்தை தான் விளைவிக்கும். ஏற்கனவே நம்ம டிராபிக் இஷ்யூ பாக்குறோம், பொல்யூஷன் இஷ்யூ பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இப்ப டிரான்ஸ்போர்டேஷன் இஷ்யூஸும் வந்துட்டு இருக்கு. சோ நீங்க ஏர்போர்ட்டை இன்டர்நேஷனல் டெர்மினல்ல வேலூர்ல வச்சுக்கீங்க, டொமஸ்டிக் டெர்மினல்ல சென்னையில வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரெண்டுத்தையும் பிரிச்சு கூட இங்க பாதி அங்க பாதின்னு வச்சுக்கோங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுடைய வளர்ச்சி பிரித்து ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமான வளர்ச்சியா இருக்கணுமே தவிர ஒன்லி சென்னைக்கான வளர்ச்சியா இருக்குது அப்படின்றது உண்மையிலேயே ஆபத்துல கொண்டு போய் முடியுன்றது தான் இந்த காணொலி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த காணொலியை உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தமிழ்நாடு இளைஞர் கட்சியை ஃபாலோ பண்ணதுக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க. நன்றி. நான் வேலூர் NKR.